வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன், இன்னொரு பக்கம் எஸ்கே நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி. இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு படங்களையும் பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டான் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பேக் டு பேக் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு தயாரிக்கிற பிளான்லையும் இருக்காங்க. ஸோ இப்போ இட்லி கடை, STR49 அந்த வகையில் பராசக்தி படத்தையுமே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல பராசக்தி படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இன்டர்வியூ கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மூவி டீம் அஃபிஷியலா நாங்கள் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரோம், ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எதனால திடீர்னு ஜனநாயகன் மூவி டீம் அஃபிஷியலா ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்த ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் ரிலீஸை தூக்கிட்டாங்க. ஸோ அப்போவே நியூஸ் வந்துருச்சு, படம் இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் பொங்கல் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அந்த நியூஸ் அன்அஃபிஷியலாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஆகாஷ் பாஸ்கரன் வேற பராசக்தி அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ்னு சொன்னதுனால நாம ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஜனநாயகன் டீம் நேற்று போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, ஜனநாயகன் இப்போ அடுத்த வருஷம் பொங்கல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ பராசக்தி அந்த டேட்டில் வரமாட்டாங்க, வேற டேட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. திஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சில எமோஜிஸ்லாம் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவர் உடனே இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா அப்போ இன்டைரக்டாக பராசக்தி நாங்களும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் சொல்றாரு போல. அப்போ ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி கிளாஷ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் இதை பற்றின கான்ட்ரவர்சியும் நேற்று கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. இதில் என்ன ப்ரோ கான்ட்ரவர்சி இருக்கு? ஒரு ஃபெஸ்டிவல்னா ஒரே ஒரு படம் தான் வரணுமா? ஏன் ரெண்டு படங்கள் வரக்கூடாதா? அதுவும் பொங்கல் மாதிரி ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்போ ரெண்டு படங்கள் வந்துச்சுன்னா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். உண்மைதான், நிச்சயமா அது பொங்கல் ஃபெஸ்டிவலோ எந்த ஒரு ஃபெஸ்டிவலா இருந்தாலும் ஒரே ஒரு படம் தான் வரணும்லாம் கிடையாது. யார் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ எத்தனை படங்கள் வேணாலுமே வரலாம். ஆனா இந்த ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி இந்த கிளாஷ் ஒரு சினிமா கிளாஷ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் கிளாஷாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் தளபதி விஜயோடைய கடைசி படம் அப்படிதான் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ உண்மையிலே இதுதான் கடைசி படம் அப்படின்னா ஓகே, ஆனால் இதை கடைசி படமாக ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப விஜய் நடிக்க வந்தார் அப்படின்னா அப்போ அதுக்கான ட்ரால்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவார். பட் இப்போதைக்கு ஜனநாயகன் தான் விஜயோடைய கடைசி படம். ஸோ லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இவர் நடிக்க போகிறதே கிடையாது, சினிமா விட்டே போக போகிறாரு அப்படிங்கும் போது லாஸ்ட் ஃபிலிம் ஒரு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியும் நினைக்கும். ஸோ ஒரு சீனியர் ஆக்டர் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு, இத்தனை படங்கள் பண்ணியிருக்காரு, இப்போ சினிமா விட்டே போக போகிறாரு, அவருடைய கடைசி படம் அப்படின்னு வரும்போது அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக அவருடைய லாஸ்ட் ஃபிலிம் கூட யாரும் கிளாஷுக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. இது விஜய்க்கு மட்டும் நான் சொல்லலை, அது சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், ஏகேவாக இருக்கட்டும். ஏன்னா இவங்க 3 பேருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் எத்தனை வருஷம் இவங்க படம் நடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்களுக்கான டைமும் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து ஒவ்வொருத்தரும் எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய கடைசி படம் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் அண்ட் சென்ட் ஆஃப் நம்ம கொடுத்து தான் ஆகணும். தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதர் இண்டஸ்ட்ரீஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஜனநாயகன் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருது. அதே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகலாம், கன்னடத்துலேருந்து ரிலீஸ் ஆகலாம். நீங்களும் யாரும் படத்தை ரிலீஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியாது. இங்கே நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ ஜனநாயகன் படத்து கூட பராசக்தி படமும் கிளாஷுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும்போது இது உண்மையிலேயே தளபதி விஜய் வெர்சஸ் எஸ்கேவா இல்லை டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் கான்ட்ரவர்சியும் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சாதாரண படம் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பேஸ் பண்ணி சுதா கொங்கரா இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தாண்டி ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் கலைஞர் டிவி தான் இந்த படத்துக்கான டிவி ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் என்னதான் எல்லா கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் உள்ள ஒரு என்டர்டெய்னரா உருவானாலும் இந்த படத்துல ஹெவியான பாலிடிக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது படத்தோட டைட்டில் போஸ்டர்ஸ் பார்க்கும் போதே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ஜனநாயகன் இந்த வருஷம் அக்டோபர்ல இருந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு போஸ்ட்பாண்ட் ஆனதுக்கான ரீசனும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் படத்தை ரிலீஸ் பண்றதை விட அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பொங்கலுக்கு இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு.
இதே தான் பராசக்தி படத்துக்கும். பராசக்தி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூவி டீம் ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ அவங்களும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து டிவிகேக்கான படமாக அமைய போது, பராசக்தி வந்து டிஎம்கேக்கான படமாக அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அடுத்த வருஷம் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. ஏற்கனவே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை தான் வந்து ஹெவியாக எதிர்க்கிறாரு, எதிரிகள் அப்படின்னு சொல்லியே எதிர்க்கிறாரு. ஒருத்தங்க வந்து டிஎம்கே, இன்னொருத்தங்க வந்து பிஜேபி. ஸோ அந்த வகையில் இந்த ஜனநாயகன் படத்திலையும் மறைமுகமாக இவங்க 2 பேரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி, இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி, இப்போ நடக்கிற குற்றங்களை வந்து சுட்டி காட்டுற மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரியான அரசியல் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தாண்டி டிவிகேவுடைய ரெஃபரன்ஸும் ஜனநாயகன் படத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி அவருடைய படங்களில் அவருடைய கட்சி சின்னம் கொடி எல்லாத்தையுமே வந்து படத்துக்குள்ளேயே காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ வரைக்கும் விஜய் பண்ணலை, பட் கடைசி படத்தில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பராசக்தி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டம், அந்த டைமில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, அப்போது வந்து டிஎம்கே என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி இந்த கிளாஷ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த கிளாஷை பற்றி வர இந்த நியூஸில் இப்போ சிக்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே தான். ஏன்னா நேத்தி ஆகாஷ் பாஸ்கரன் போட்ட ட்வீட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோட் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சீன், துப்பாக்கியை புடிங்க சிவா, அந்த சீன், அந்த ஸ்டில்லை எடுத்து போட்டு துப்பாக்கி கொடுத்தவர்கிட்டயே துப்பாக்கியை நீட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவை தான் ட்ரால் பண்ணிட்டு திட்டிட்டு வராங்க. ஆக்சுவலாக கோட் படத்தில் அந்த சீன் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எஸ்கே ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் அதை தாண்டி எல்லாருமே அதை ஏற்றுக்கல. அது எப்படி விஜய்க்கு அடுத்து எஸ்கேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அமரன் படம் வந்ததுக்கு அப்புறமா இல்லை விஜய் வந்து கரெக்டான ஆள்கிட்ட தான் துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் இப்போது இந்த மாதிரி கிளாஷ் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸே வந்து எஸ்கே மேலே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எஸ்கே நிச்சயமாக இந்த கிளாஷை வந்து விரும்ப மாட்டார். ஸோ அதனால வந்து பராசக்தி வேற ஒரு டேட்டுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதெல்லாம் மீறியும் இல்லை ஜனநாயகன் கூட தான் நாங்கள் மோதுவோம் அப்படின்னு பராசக்தி வருது, பொங்கல் ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இருந்தாலுமே இப்போ இந்த கிளாஷ் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எஸ்கேக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு இந்த கிளாஷில் விருப்பம் இல்லை இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் வந்து அவர் மேலே ஒரு பெரிய அப்செட்டாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கிளாஷ் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஜனநாயகன் அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பராசக்தியும் பொங்கலுக்கு வர போகிறாங்களா இல்லை வேற ஒரு டேட்டுக்கு தள்ளி போக போகிறாங்களா அப்படிங்கிறது போக போக தெரிய வரும். பட் நிச்சயமாக இப்போ பராசக்தி படமும் பார்த்தீங்கன்னா எஸ்கேவுடைய கெரியரில் ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிமாக தான் அது உருவாயிட்டு வருது. ஸோ அவங்க ஒருவேளை பொங்கல் ரிலீஸ் வரல அப்படின்னாலும் அடுத்து நார்மல் டேட்டில் வர மாதிரி இருக்காது, ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் அவங்களும் பிளான் பண்ணுவாங்க. ஸோ பொங்கலை தாண்டினா தமிழ் நியூ இயருக்கு பராசக்தி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 படங்களை பற்றியும் இந்த 2 படங்களுக்கு கிளாஷ் ஆச்சுன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.